வெகு சீக்கிரத்திலே நீங்க வந்து உங்களுடைய குழுவை அமைச்சுதான் ஆகணும் அப்படின்னு நேத்துக்கு தான் கிரீஷ் ஓடங்கர்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ல அடுத்த நாளிலேயே 22ஆம் தேதிக்கு பிறகு குழு அமைச்சு நாங்க பேச்சுவார்த்தையை தொடங்குவோம்னு திமுக சொல்றாங்க. அப்படின்னா உண்மையாலுமே காங்கிரஸ் கட்சி திமுகவை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? நிச்சயமா இந்த தேர்தலில் திமுகவோட குடுமை வந்து கூட்டணி கட்சிகள் கையில தான் இருக்கு. ஏன்னா உளவு பிரிவோட ரிப்போர்ட் படி 40 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம் திமுக அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து மாநாடு 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 எங்க பார்த்தாலும் குவார்டரையும் 200 ரூபாயும் கொடுத்து அரசாங்க பஸ்ல ஆளை அள்ளி போட்டு கொண்டு போய் மாநாடு நடத்தி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. திமுக பயம் இருக்கிறது. அது தென் மாவட்டங்கள்ல அதிகமான பயம் இருக்கு திமுகவுக்கு. முழுசும் இங்கதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆமா, அதனால இவங்களோட குடுமை அங்க இருக்கிறது. இன்னும் திமுக பயம் வருது. இவங்களை பார்த்து அடுத்து விசிகா கேட்கும், ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவருமே இன்னைக்கு செல்வ பெருந்தகையும் நம்ம வெளியேறோம் விசிகாவையும் வம்புக்கு இழுப்போம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இன்னைக்கு ராமதாஸ் எனக்கு கூட்டணிய உள்ள ஒரு கணக்கு உள்ள கொண்டு வந்து அவங்களுக்குள்ள அரை வேக்காடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நேற்று வரைக்கும் அமைச்சர்